கவனத்திற்கு தமிழக அரசு தமிழக மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நல சுகாதாரத்துறையும் சென்னை வானிலை மையமும் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் வெப்பநிலை வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் தேவையின்றி வெளிவருவதை தவிர்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நல சுகாதாரத்துறை இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. பொதுமக்கள் அப்படி வெளியே செல்ல வேண்டும் என்றால் காலணிகளை அணிந்து செல்ல வேண்டும், கொடை எடுத்து செல்ல வேண்டும், தண்ணி பாட்டில் எடுத்து செல்ல வேண்டும். வெப்பநிலை வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் இளநீர், மோர், தர்பூசி பழம், பழ ஜூஸுகள் கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட வேண்டும். பொதுமக்கள் வெளியே செல்லும் போது காலணிகளை, கொடை, தண்ணி பாட்டில் எடுத்து செல்ல வேண்டும். பொதுமக்கள் கவனத்திற்கு, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தலைவலி, காய்ச்சல், இரும்பல், வயிற்று வலி, வயிற்று போக்கு இருந்தால் தாங்களாக மருந்து கடைக்கு சென்று மருந்து மாத்திரை சிறப்பு வாங்கி பயன்படுத்தக்கூடாது, அது தவறு. தலைவலி, சளி, இரும்பல், காய்ச்சல், வயிற்று வலி, வயிற்று போக்கு இருப்பவர்கள் உடனே அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று பொது பிரிவு மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று மருத்துவர்கள் உங்கள் உடல்நிலை பரிசோதனை செய்து உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப என்ன மருந்து மாத்திரை சிறப்பு மருத்துவர்கள் எழுதி கொடுக்கிறாங்களோ அதை தான் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உடல் சோர்வு, மயக்கம், வயிற்று போக்கு இருந்தால் உடனே அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று பொது பிரிவு மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று மருத்துவர்கள் உங்கள் உடல்நிலை பரிசோதனை செய்து அதுக்குண்டான மருந்து மாத்திரை எழுதி கொடுத்த உடனே அதை வாங்கி சாப்பிட வேண்டும். ORS என்ற பவுடர் இருக்குது. அந்த பவுடர் அனைத்து அரசு மருத்துவமனையிலையும் கிடைக்கும். 1 லிட்டர் தண்ணி சுத்தமான தண்ணியில் கலக்கி சாப்பிட்டால் அந்த வயிற்று போக்கு வாந்தி நீங்கிவிடும். பொதுமக்கள் கவனத்திற்கு, தமிழக அரசு தமிழக மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நல சுகாதாரத்துறை ஒரு செய்தி வெளியிட்டாங்க. இந்தியாவில் மூளைச்சாவு ஏற்பட்டு உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு அரசு முதல் மாநிலமாக இருக்கிறது. மூளைச்சாவு ஏற்பட்டவருடைய குடும்பத்தார் அனுமதியுடன் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வந்தால் 4 பேர் உயிர்களை காப்பாற்றி விடலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஏற்கனவே அரசு மருத்துவமனையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பெட்ல அட்மிட்ல இருப்பாங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க, ஹார்ட் ஃபெயிலியர் ஆனவங்க, லிவர் ஃபெயிலியர் ஆனவங்க, கண் பார்வை இழந்தவர்கள் ஏற்கனவே அரசு மருத்துவமனையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பெட்ல இருப்பாங்க. இந்த மூளைச்சாவு ஏற்பட்டவருடைய குடும்பத்தார் அனுமதியுடன் உடல் உறுப்பு தானம் செய்ய முன் வந்தால் மூளைச்சாவு ஏற்பட்டவருடைய உடலில் இருந்து ஆபரேஷன் மூலமாக கிட்னி, லிவர், ஹார்ட், கண்ணு ஆபரேஷன் மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஏற்கனவே அரசு மருத்துவமனையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பெட்ல இருக்கிறவங்களுக்கு பொருத்தினால் 4 பேர் உயிர்களை காப்பாற்றி விடலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த மூளைச்சாவு ஏற்பட்டவுடைய இறுதி சடங்கு தமிழக அரசே என்று நடக்கும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தானாக முன்வந்து உடல் உறுப்பு தானம் பதிவு செய்ய ஜெனரல் மெடிசன் பொது மருத்துவத்துறை 9 நம்பர் OP மருத்துவர்களை அணுகி உடல் உறுப்பு தானம் பதிவு செய்து கொள்ளலாம். தானாக முன்வந்து ரத்த தானம் பதிவு செய்ய பிளட் பேங்க் ரத்தத்துறை வங்கி மருத்துவர்களை அணுகி ரத்த தானம் பதிவு செய்து கொள்ளலாம். தானாக முன்வந்து கண் தானம் பதிவு செய்ய ஐ டிபார்ட்மெண்ட் 10 நம்பர் OP கண்துறை மருத்துவர்களை அணுகி கண் தானம் பதிவு செய்து கொள்ளலாம். துறை வாரியாக மருத்துவர்களை, செவிலியர்களை பொதுமக்கள் சந்திக்கும் போது அந்தந்த துறையினுடைய மருத்துவர்கள், செவிலியர்கள் என்ன சொல்றாங்கிறது அதை பொதுமக்கள் கவனத்துடன் கேட்க வேண்டும். அதன்படி பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும். புதுசா OP சீட்டு உங்க பெயர் சொல்லி பதிவு செய்ய வாங்கும் இடத்தில் உங்கள் பயன்பாட்டில் உள்ள செல் நம்பரை அங்க பதிவு செய்யவும். சோசியல் டிஸ்டன்ஸ், அதாவது சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும். பொதுமக்கள் பிளாஸ்டிக் கவர் மருத்துவமனைக்குள் எடுத்து செல்ல தமிழ்நாடு அரசு தடை செய்துள்ளது. மருத்துவமனைக்குள் பொதுமக்கள் உள்ள வரும்போது மருத்துவமனையினுடைய செக்யூரிட்டி ஆபீசர்கள் என்ன சொல்றாங்கன்றத அதை பொதுமக்கள் கவனத்தோட கேட்க வேண்டும். அதன்படி பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும். மருத்துவமனைக்குள் பொதுமக்கள் உள்ள வரும்போது அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை. உடல்நிலை சரியில்லாத பொதுமக்கள் அனைவரும் வந்து போற இடம். பொதுமக்கள் தாங்கள் தான் முன்னெச்சரிக்கையுடன், விழிப்புணர்வுடன், பாதுகாப்புடன், கவனத்துடன் இருக்க வேண்டும். மருத்துவமனைக்குள் பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும். தமிழக அரசின் பன்னோக்கு திட்டத்தின் மக்களை தேடி மருத்துவ திட்டம் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதன்படி வேலூர் அடுக்கப்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாதந்தோறும் 7 நம்பர் OPல சுகர் மாத்திரை, BP மாத்திரை வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்றது. உங்க வீட்டினுடைய ரேஷன் அட்டை தமிழ்நாடு அரசு கொடுத்திருப்பாங்க, லேட்டஸ்டா ஸ்மார்ட் கார்டு. அந்த ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ் காப்பில் உங்கள் பயன்பாடு உள்ள செல் நம்பரை பதிவு செய்து 7 நம்பர் OPல கொடுத்து விட்டு சென்றீங்கன்னா உங்க வீட்டுக்கு சுகர் மாத்திரை, BP மாத்திரை வந்து சேர தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அதுதான் மக்களை தேடி மருத்துவ திட்டம் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தலைவலி, சளி, இரும்பல், காய்ச்சல், வயிற்று வலி, வயிற்று போக்கு இருந்தால் தாங்களாக மருந்து கடைக்கு சென்று மருந்து மாத்திரை சிறப்பு வாங்கி பயன்படுத்தக்கூடாது, அது தவறு. தலைவலி, சளி, இரும்பல், காய்ச்சல், வயிற்று வலி, வயிற்று போக்கு இருப்பவர்கள் உடனே அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று பொது பிரிவு மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று மருத்துவர்கள் உங்கள் உடல்நிலை பரிசோதனை செய்து உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப என்ன மருந்து மாத்திரை சிறப்பு மருத்துவர்கள் எழுதி கொடுக்கிறாங்களோ அதை தான் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மாஸ்டர் ஹெல்த் செக்கர்
முழு உடல் பரிசோதனை மையம் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறந்த முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் செய்து கொள்ள வருபவர்களுக்கு துல்லியமாக விரைவாக செயல்பட்டு அனைத்து ரிசல்ட்டுகளும் 2 நாட்களுக்குள் வழங்கப்படும். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் செய்து கொள்ள வருபவர்கள் மேலும் விவரங்களுக்கு OPN 3BI அடக்கவும். துறை வாரியாக மருத்துவர்களை செவிலியர்களை பொதுமக்கள் சந்திக்கும் போது அந்தந்த துறையினுடைய மருத்துவர்கள் செவிலியர்கள் என்ன சொல்றாங்கன்றத அதை பொதுமக்கள் கவனத்தோட கேட்க வேண்டும். அதன்படி பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும். இது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை எல்லாம் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு சார்பாக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டி மெடிசன் சமூக நலத்துறை சார்பாக பொதுமக்களுக்கு அன்போடு பண்போடு கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.